ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். சிறிது நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:10. சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமென். கர்த்தரை தேடுகிற எல்லாருக்கும் என்ன செய்யாது? ஒரு நன்மை கூட குறைவுபடவே படாது. தங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையானாலும் குறைவுபடாது. அதாவது சொல்லியிருக்க சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து அது பட்டினியாக கிடக்குமா. இந்த இடத்துல சிங்கக்குட்டிகள்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதாவது சிங்கம் குட்டியாக இருக்கிற ஒரு சிங்கம் அல்ல, இது வளர்ந்து ஒரு இளம் பருவத்தில் இருக்கிற ஒரு சிங்கமான நிலையை இந்த சிங்கக்குட்டிகள் என்று, அதாவது வேறு மொழிபெயர்ப்புகள் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இளம் பருவத்தில் இருக்கிற சிங்கம் பயங்கரமான பலத்தோட, பயங்கரமான கோபத்தோட, ஆக்ரோஷத்தோட எவ்வளோ பெரிய காரியத்தை ஆனாலும் அது வேட்டையாடி சாப்பிட அளவுக்கு கூட அதுக்கு சக்தி உண்டாம். இந்த சிங்கக்குட்டிக்கு அதற்கு சக்தி உண்டு. எவ்வளவு பெரிய காரியத்தையும் ஈஸியாக சுலபமாக இந்த வயதில் அது சென்று தன்னுடைய இரையை அது தேடி கொள்ளக்கூடிய அளவுக்கு அதற்கு பலன் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆனாலும் அந்த சக்தி நிமித்தமாக அது அநேக நேரங்களில் தன்னுடைய வேட்டையாடி தன்னுடைய உணவை அதால் ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பலமுள்ள சிங்கமே என்ன செய்யுது? பட்டினியாக கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பலமுள்ள சக்தி வாய்ந்த கோபம் நிறைந்த இந்த சிங்கமே பட்டினியாக கிடக்கிறது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது? ஒரு நன்மையும் கூட என்ன செய்யாது? குறைவுபடாது. நம்ம சொந்தமாக எடுக்கிற முயற்சியில் நம்ம தோல்வி அடையலாம், நம்ம சொந்தமாக எடுக்கிற பிரயாசங்களில் நம்ம தோல்வி அடையலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை தேடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் தன்னுடைய வாழ்க்கையில் குறைவுபடாது. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஆண்டவரை தேடுகிற நமக்கு நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களா? ஆமென். நம்ம கர்த்தரை தேடுகிற அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிறோம். உண்மையாக அவருடைய சமூகத்தில் அவரை நாடுகிறோம், நம்ம பற்றி கொள்கிறோம். ஒருபோதும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நன்மை என்ன செய்யாதான்? குறைவுபடாது. நம்முடைய ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் விரும்புகிற அநேக நன்மைகள் கிடைத்திருக்கிறது, இன்னும் கிடைக்காத நிறைய காரியங்கள் கூட இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கபடி ஒரு நன்மை கூட என்ன செய்யாது? எந்த ஒரு சிறு காரியமானாலும் அந்த ஒரு நன்மை கூட என்ன செய்யாது? நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு போகவே போகாது. நம்முடைய சரீர சுகமானாலும் சரி, நம்மளுக்கு தேவையான பண தேவைகளானாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நான் குறைவுபட்டிருக்கிறேன், சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் எனக்கு குறைவுபட்டிருக்கிறது, நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், என்னோட பண விஷயத்தில் நான் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், இல்லை என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அதை கூட எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய காரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நான் குறைவுபட்டிருக்கிறேன். எந்த காரியங்கள் குறைவுபட்டிருந்தாலும் நம்ம கர்த்தரை உண்மையாக நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் குறைகளை மாற்றி நன்மையால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் நீங்கள் குறித்து பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் குறையாவே இருக்குதே, காலங்காலமாக வருஷம் வருஷமாக எத்தனையோ ஆண்டுகளாகியும் நான் எத்தனையோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் இந்த காரியத்தில் எனக்கு இன்னும் குறையாதானே இருக்குது, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் கலங்குறது உண்டு. எவ்வளவோ நம்ம காத்திருந்து பார்க்கிறோம், பொறுமையாக இருந்து பார்க்கிறோம். அநேக நேரங்கள் நம்மளால் முடியாது, நம்ம சொந்த முயற்சி எடுத்து பார்க்குறோம், அதுலேயும் தோல்வி தான் அடைவோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது? ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை முழு மனசோடு தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் இன்னொரு சங்கீதத்தில் 9வது சங்கீதம் 10வது வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறார்? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை தேடுகிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களை, கர்த்தரை நாடி, கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? எந்த சூழ்நிலையானாலும் சரி ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் நான் சொல்லுகிறார், நான் கர்த்தாவே உம்மை பார்க்கிறவர்களை, உம்மை நோக்கி உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்ய மாட்டீர்? ஒருபோதும் கைவிட மாட்டீர். மனுஷங்க கூட ஈஸியாக கையை விட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா பழகி வருகிறவங்க கையை பிடிச்சி நான் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், உனக்கு என்ன தேவைனாலும் நான் சந்திக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க.
ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளே என்ன செய்வாங்க, மாறி போயிடுவாங்க. காரணம் அது மனிதர்களுடைய இயல்பு, மனிதர்களுடைய அது ஒரு சாதாரணமான ஒரு குணம் அது. ஆனால் மனிதர்களை நம்ம நம்ப முடியாது, மனிதர்கள் நம்ம சார்ந்து இருக்க முடியாது, மனிதர்களை நோக்கி நாம் தேடி செல்ல முடியாது. மனிதர்கள் மாறி போவார்கள், சூழ்நிலைகள் மாறி போகும். ஆனால் கர்த்தர் ஒருவர் மாறாதவர். அவர் கையை பிடிச்சார்னா என்றைக்குமே கையை விடாதவராக, கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி நடத்துகிறவராக இருப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன். கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமேன். கடைசி வரை அவரை தேடுகிறவர்களுக்கு ஆமேன் அவரை கைவிடாமல் அவர்களை நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். இதில் நாம் பார்க்கும் பொழுது தாவீதும் அவனுடைய மனிதர்களும் சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்துக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவனுடைய ஆமேன் மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் தாவீது இந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தில் வைத்து விட்டு அவர் தாவீது என்ன செய்கிறார் என்றால், பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்காக அவர் செல்கிறார். பெலிஸ்தர் ராஜாவாகிய ஆகீஸும் தாவீதுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸ் வந்து தாவீதுக்கு தயை பாராட்டினபடியால் பெலிஸ்தர் ராஜா இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். அப்போ பெலிஸ்தர் ராஜா சொல்கிறாரு, தாவீது நீ ஏன் கூட சேர்ந்து வந்து என்ன செய்ய, நீ யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாவீதும் அதை மறுக்காமல் சரி நான் வாரேன்னு சொல்கிறான். அப்போ இது அங்கே 600 மனிதர்களோட தாவீது கூட இப்போ ஒரு 600 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா சவுலினால் இஸ்ரவேலில் நம்ம துரத்தப்படுகிறதுனால வெளியே சிக்லாகுங்கிற பட்டத்தில் இப்போ அடைக்கலமாக இருக்கிறார். கூட இருக்கிற ஒரு 600 மனிதர்களை கொண்டு தாவீதும் பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறார். அந்த பெலிஸ்தரோடு புறப்பட்டு போகிற இடத்துல பெலிஸ்தர் ராஜா சொல்கிறாரு, நீ வந்து என் கூட யுத்தம் பண்ண வர வேண்டாம், எனக்கு உன்னையே பிடிச்சிருக்கு, நீ நல்ல மனுஷன் தான், நீ எனக்கு எந்த கெடுதலும் செய்யலை, நீ என்கிட்ட வந்த நாள்லேருந்து நீ எனக்கு நன்மையை செய்திருக்கிற, நீ நல்லவன் எனக்கு தெரியும். ஆனால் என் கூட இருக்கிற ஜனங்கள் வந்து நீ நல்லவன்னு நினைக்கல, அதனால் அவங்க வந்து உன்னை என்ன வேணாலும் செய்யலாம், நீ அதனால் இந்த இடத்த விட்டு கடந்து போயிருன்னு சொல்கிறாரு. உடனே பிரயாணப்பட்டு மறுபடியும் தாவீது என்ன செய்கிறார்னா சிக்லாகுக்கு மறுபடியும் திரும்பி வருகிறார். இந்த சிக்லாகுக்கு இந்த இடத்துல திரும்பி வரும்பொழுது தாவீது பார்க்கிறார், அவனுக்கு அங்கே வைத்து போய் இருந்த அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவன் வேலைக்காரிகள் தாவீதுக்கு அந்த 600 மனிதர்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவளுக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சூறையாடப்பட்டு அந்த இடமே சிக்லாகுங்கிற பட்டணமே தீக்கிரையாக மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அமலேக்கு என்கிற ராஜா அந்த இடத்துல வந்து முழுவதுமாக அந்த அமலேக்கியர்கள் வந்து இந்த சிக்லாகை முழுவதுமாக அழித்து போட்டு அவர்களை உயிரோடே கூட சிறைப்பிடித்து கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். தாவீது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே அவன் கலங்கி போய் நிற்கிறான். பயங்கரமான ஒரு கலக்கம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு வேதனை மனசில். இப்போ தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டு, இப்போ தானே செஞ்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை தலைகீழாக மாறிட்டு அப்படின்னு பயங்கரமான இருதயத்தில் அவன் நெருக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவன் 6வது வசனத்தில் பார்க்கணும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவன் பயங்கரமான மனபாரங்களும் பயங்கரமான மனதில் ஒரு கவலையும் அவனை நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ கூட இருக்கிற அந்த 600 ஜனங்கள் அவங்க சொல்கிறாங்க, நீ தாவீது உன்னையால தான் எங்களுக்கு இப்படி ஆயிட்டு, உன் பேச்சை கேட்டதான் எங்களுக்கு இப்படி ஆயிட்டு, உன்னை நான் கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாவீதின் மேலே கல்லெறிய இருக்கிறது ரெடியாக நிற்கிறாங்க. தாவீதை கொல்லுவதற்கு கூட இருக்கிற ஜனங்களே அவனை கொல்லுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது தாவீதுக்கு பயங்கரமான கலக்கம், பயங்கரமான வேதனை, பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறாருன்னா, தன்னை தேவனாகி கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு அவன் அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஏபோத்துங்கிற காரியம் என்று இந்த 7வது வசனத்தில் பார்க்கும். இந்த ஏபோத்துங்கிற காரியம் என்று பிரதான ஆசாரியர்கள் ஒரு வஸ்திரத்தை தரிப்பார்கள். அந்த வஸ்திரம்தான் அதில் கற்களாக பதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தது கட்டளையின்படி இந்த ஏபோத்தை அவர்கள் தரித்து கொண்டு தான் இந்த பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக சென்று விண்ணப்பம் பண்ண முடியும். இதே தான் கொண்டு வர சொல்கிறான் தாவீது. இந்த ஏபோத்தை கொண்டு வா, நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிப்போம் என்று இந்த சூழ்நிலையில் பார்க்கிறோம். ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி தேடுகிறான். அவன் தான்கிட்ட இருக்கிற 600 மனுஷங்களை வச்சு தான் போய் நான் யுத்தம் பண்ணிடுவேன், நான் போய் மறுபடியும் அவர்களை திருப்பி கொண்டு வந்துடுவேன், அமலேக்கியரோட சென்று நான் யுத்தம் பண்ணி மீண்டும் அவங்கள்ட்ட நான் ஜெயிச்சு எனக்குள்ளே தான் நான் திருப்பி கொண்டு வந்துடுறேன். அப்படி செய்யலை. தாவீது இந்த இடத்துல செஞ்சது காரணம், நெருக்கப்பட்ட இடத்துல தாவீது கர்த்தரை நோக்கி தேடுகிறான், கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்படி பயங்கரமாக என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருக்கு ஆண்டவரே, எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, ஒரு காரியம் கூட என்கிட்ட இல்லை ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் தன்னுடைய காரியத்தை விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், நீ போ,
நீ போய் யுத்தம் பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வேன் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி தாவீது சொல்கிறான். சென்ற பிறகு அங்கே போய் யுத்தம் பண்ணுகிறான். தன்னோடு இருந்த மனிதர்களோடு சேர்ந்து இதில் யுத்தம் பண்ணுறான். யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை வென்று அங்கே இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு காரியத்தை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா காரியத்தையும் சகலவற்றையும் என்ன செஞ்சான்னா தாவீது திருப்பி கொள்கிறானுங்கிறதை பார்க்கணும். ஆமாம், இதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், தாவீது தேவனாகி கர்த்தரை தேடினான். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகி கர்த்தரை ஒவ்வொரு காரியங்களிலும் ஏதோ நல்லா இருக்கும்போது மட்டும் கர்த்தரை தேடுகிறதல்ல, ஏதோ சுகமாக இருக்கும்போது மட்டும் நல்லா வாழ்க்கையில் எல்லாமே நம்ம காரியங்கள் அனுகூலமாக இருக்கும்போது மட்டும் கர்த்தரை தேடுகிறதல்ல, என்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் என்னை விட்டு எந்த மனுஷங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எல்லா சூழ்நிலையும் நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை சார்ந்திருப்பேன். அப்போ எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம தேடும் பொழுது, நெருக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்தில் நம்ம காரியத்தை சொல்லி விசாரிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். ஆமென். எலியாவை குறித்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். இந்த இடத்தில் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி கேரித் என்னும் மாற்று அண்டைக்கு நீ போ, அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கிறது. இங்கேயுமே ஆகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உடனே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், உனக்கு இங்கே ஆகாரம் கிடைக்காது, நீ நான் காண்பிக்கிறேன் அந்த இடத்துக்கு போய் நீ அங்கே போய் நீ அந்த நான் சொல்கிற வரைக்கும் அந்த ஆற்றண்டை ஆற்றண்டையில் நீ தங்கியிரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த எலியாவும் ஆண்டவரை நம்பி அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாரு. ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணி இல்லைனாலும், அந்த இடத்துல ஆகாரம் கிடைக்காத ஒரு இடமான வனாந்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் காகத்தை கொண்டு எலியாவை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவதாக இருந்தார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென். எங்கேயாவது காகம் கொண்டு வந்து ஆகாரத்தை கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. கையில் இருக்கிற ஆகாரத்தை வேணால் என்ன செய்யும்? காகம் வந்து பிடுங்கிட்டு போக தான் செய்யும், தவிர எந்த இடத்துலையும் காகம் வந்து ஆகாரத்தை கொடுக்கறத பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார்னா, அவரை நம்பி நம்ம போய் இருந்தோம்னா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை தேடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம இருந்தோம்னா, எதை கொண்டுனாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையை கொண்டுனாலும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய மனுஷங்க இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்களான்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இவங்களாம் நமக்கு உதவி செய்வாங்களான்ட்டு. அப்படிலாம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம். அந்த காரியங்களை கொண்டு நமக்கு அற்புதங்களை செய்ய, நன்மைகளை நமக்கு கொண்டு வர, நம்ம போஷிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவன் எளிய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, இந்த இடத்துல பார்க்கிற மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய முகத்தை தேடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த இடத்துல போய் இருக்கிறான். ஆண்டவர் அவனை போஷிக்க, ஆண்டவர் அவனை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அதே போல யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோபு ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். யோபு பெரிய ஆஸ்தி படைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற ஆஸ்தியை பாக்கிலும் அந்த உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே இல்லாதவருக்கு பயங்கரமான செல்வம் அவனுக்கு பெரிய இருக்கிறது. ஆனாலும் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை யோபுவுக்கு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையிலும் யோபு என்ன செய்கிறான்னா, தான் உதடுகளினால் பாவம் செய்யாதபடி சொல்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறான். தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசித்து இருக்கிறான். கர்த்தரை தேடுறதுக்கு இன்னும் அவன் மறந்து போகலை. ஏன் நல்லா இருக்குமா, எனக்கு இவ்வளோ ஆஸ்தி இருந்துச்சு, ஆண்டவர் என் கூட இருந்தார், இப்போ ஆண்டவரை எல்லாத்தையும் எடுத்துட்டார் போல, இனி நான் ஆண்டவரை தேடி என்னத்திற்கு, இனி நான் ஆண்டவரை சார்ந்திருந்த என்னத்திற்கு, என் ஜெபத்திற்கு தான் பதில் வரலையே, ஆண்டவர் தான் எல்லா காரியங்களையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரே, இனிமேல் நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இல்லை. யோபு அந்த சூழ்நிலையில் கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருக்கிறதுக்கு அவன் உண்மையுள்ளவனாக அந்த இடத்துல காணப்பட்டான். அதே மாதிரி 42வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து அவன் இழந்த எல்லா காரியத்தையும் 2 மடங்காக கொடுத்து பயங்கரமாக இன்னும் மேன்மேல அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். காரணம், யோபு ஆண்டவரை தேடினான். அதே போல் யோபுடைய வாழ்க்கை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். அவன் யோபு பட்ட கஷ்டத்தின் மாதிரி கஷ்டப்படுகிறது மாதிரி நாம் யாரும் கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு இருக்கிற சின்ன ஒரு கஷ்டமே ஒரு பெரிய யோபுக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரி நமக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு அந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியலாம். ஆனாலும் அந்த நேரத்திலையும் யோபு கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து இருந்தது போல நாமும் கர்த்தரை விசுவாசித்து இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் எதை செஞ்சாலும் நன்மைக்காக செய்கிறார் என்று சொல்லி
அவரை நம்பி இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடாது. அதாவது தேடுகிறது என்று சொல்லும் பொழுது ஏதோ நார்மலாக சும்மா நம்ம நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுவது அப்படின்னு நினைக்கிறோம். ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்லாமல் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அதை வேகமாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது தேடுகிறது என்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவது தேடுகிறது என்பது ஜெபம் பண்ணுவது. ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ, எப்போல்லாம் சோர்ந்து போகாமல் அவருடைய முகத்தை தேடுகிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத மாதிரி அந்த தேடுகிறது தான் ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. முதலாவதாக நம்ம பார்ப்போம், தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆமீன். இந்த சம்பவத்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தானியேல் அந்த பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு பாபிலோன் தேசத்தில் தானியேல் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து மற்ற ஜனங்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த தானியேல் ஒரு அரசு அதிகாரியாக அந்த அரசவையில் கீழே அவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அங்கே ஒரு பொல்லாத மனிதர்கள் நிமித்தமாக ஒரு சட்டம் இந்த இடத்துல இயற்றப்படுகிறது. ராஜாவை தவிர வேறு எந்த மனிதர்களும் யாரும் 30 நாள் அளவும் வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது, யாரையுமே தேடக்கூடாது, எந்த தெய்வத்தை யாருமே தேடக்கூடாது. ராஜாவை தவிர என்ன பிரச்சனைனாலும் ராஜாட்ட வந்து தான் நீ சொல்லணும், வேறு யார்ட்டையும் நீ போய் கேட்கக்கூடாது, உன் பதிலை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு கட்டளை இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அப்போது இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டது தானியேலுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தானியேல் என்ன செய்கிறான்னா, அதில் சொல்லியிருக்கும், தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று அவன் ஜெபிக்கிறான். காலை மதியம் இரவு 3 வேளையும் எருசலேமை நோக்கி அவன் அந்த பலகணிகளை கதவை திறந்து என்ன செய்யறான், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். தன்னுடைய ஜெபத்தில் தானியேல் இந்த இடத்துல உறுதியாக நிற்கிறதா பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தானியேல் இவ்வளோ வைராக்கியமாக நின்று இவ்வளோ பயங்கரமான சூழ்நிலையிலும் அதுக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியும். நான் ஜெபம் பண்ணால் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரியும். நான் ஜெபம் பண்ணால் என்னை சிங்க கேபியில் தூக்கி போடுவாங்கன்னு தானியேலுக்கு நல்லாவே தெரியும். அந்த நிலைமையை, அந்த தண்டனை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுமே தானியேல் என்ன செய்கிறாருன்னா, விடாப்பிடியாக கர்த்தரை நோக்கி அவன் உண்மையுள்ளவனாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறத இந்த இடத்துல பார்க்குறோம். பின்னதாக நடந்தது என்ன, தானியேலை தூக்கி சிங்க கேபியில் அந்த மனிதர்கள் போடுகிறார்கள். ஆனாலும் சிங்க கேபியிலும் உள்ளிருந்து ஆண்டவர் அவனை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென், ஆமென். அந்த இடத்துலையும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நன்மையை செய்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு கர்த்தர் தானியேலை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருந்தார். காரணம் அவன் ஜெபித்த 3 நேரமும் ஜெபித்த அவனுடைய ஜெபம்தான் தானியேலை அந்த இடத்துல அவனை பாதுகாக்க அது போதுமானதாக வல்லமை உள்ளதாக இருந்தது. எனவே ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஜெபம் என்பது ஒரு பயங்கரமான நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம்னாலே ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிப்பதற்கு, எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக நமக்கு தேவையான ஒரு முதல் காரியமே ஜெபம் தான். நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஜெபம் பண்ணால் நடக்குது, சில நேரம் நடக்குது, சில நேரம் நடக்கலை, அதனால் சோர்ந்து போய் நீ ஜெபமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிற நிலைமைகள் உண்டு. ஆனால் தானியேல் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எவ்வளவோ நெருக்கம் வந்தாலும், அவன் தேசமே அவனுக்கு எதிராக, சட்டமே அவனுக்கு எதிராக நின்ற போதிலும் அந்த இடத்துல தானியேல் ஜெபிப்பதற்கு உண்மையுள்ளவனாக இருந்தார். கர்த்தர் அவனுடைய நிலைமையை மாற்றி அந்த சிங்க கெபியில போனாலும் அங்கேயும் ஆண்டவர் அவனுடைய ஜீவனை பாதுகாத்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து ஒரு சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவர் அவனுக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்து கொண்டு வந்தார். அதே போல் தானியேலை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஜெபிப்பதற்கு நம்ம உண்மையுள்ளவராக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார்.
தானியேலை போல 3 நேரம் நமக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிப்பதற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதாவது வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் அதுக்கு நீ 24 மணி நேரமும் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ செல்லுகிற இடங்களிலெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நடந்து போனாலும், எங்கே இருந்தாலும் அந்த இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் எழும்பிக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு மனிதரை யாரையாவது பார்க்குறீங்கன்னா, வெளியே போகும்போது யாரையாவது பார்க்குறீங்கன்னா, ஆண்டவரே இந்த மனிதனை ரட்சிங்க. இல்லை யாராவது பார்த்து பேசுகிறீங்கன்னா, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையை ஜெபமாக மாற்ற என்ன செய்யணும்? நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம சிறு சிறு காரியங்களை கூட நம்ம ஜெபமாக மாற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து வாழ்க்கை நன்மையினால் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமாம். நாம் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் எல்லா காரியங்களும் அவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஆமென். எந்த நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து இழந்து நன்மை குறைவுபட்டது நிமித்தமாக இந்த நன்மை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போய் நம்ம இருக்கலாம். இந்த நன்மை எனக்கு கிடைக்கல, இதில் எனக்கு விசுவாசமே இல்லை, இனிமேலும் இதில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காது, இனிமேலும் இதில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டியதில்லை. நம்ம தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் இன்னும் அநேக நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறோம்? காரணம், நம்ம சில நேரங்களில் கர்த்தரை தேடாமல், கர்த்தரை சார்ந்திருக்காமல், கர்த்தருடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்காமல் சில நேரம் மறந்து போகிறதுனால இன்னும் இந்த சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லது தாமதித்து கொண்டே இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஊக்கமாக ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அன்னாளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அன்னாள் என்பவளுக்கு இந்த சம்பவம் நமக்கு நல்லாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த எல்கானா என்கிற மனிதனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றொருத்தி பெயர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு குழந்தை இருக்கிறது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இதனால் என்ன செய்கிறார்? அந்த பெனினாள் அன்னாளை மிகவும் வேதனைப்படும்படியாக அவளை நிந்திக்கிறாள், அவளை அவமானப்படுத்துகிறாள், அவளை துக்கப்படுத்துகிறாள், தன்னுடைய வார்த்தைகளினால் அன்னாளை காயப்படுத்துகிறாள். ஆனாலும் அன்னாள் பயங்கரமாக அந்த சூழ்நிலையில் அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? இதிலேருந்து ஒரு சமாதானம் கிடைக்காதா? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா அப்படின்னு பயங்கரமாக அந்த சூழ்நிலையில் அன்னாள் அழுதுகிட்டு இருக்கிறாள். ஆனால் அன்னாள் செய்த காரியம் என்ன? எல்கானாவினாலும் அன்னாளுடைய பாரத்தை அகற்ற முடியவில்லை. அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை என்ன செய்யணும்? சமாதானப்படுத்த முடியவில்லை. அன்னாள் போய் மிகவும் அழுதுகிட்டே இருக்கிறா. உடனே அன்னாள் யோசிக்கிறா, நான் இப்படி அழுதுகிட்டு இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று அவருடைய ஆலயத்துக்கு சென்று நான் அவரை தேடுவேன், அப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று அங்கே போய் ஜெபம் பண்ணுகிறாள். பார்க்குறோம், அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று ஜெபம் பண்ணுகிறாள். கர்த்தர் அவருடைய வேண்டுதலை கேட்டார், கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டு ஒரு நல்ல ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். நல்ல ஒரு அழகான ஒரு நன்மையை ஆண்டவர் அன்னாளுக்கு கட்டளையிட்டார். அந்த நன்மையானது இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுவதும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எழும்புகிற அளவுக்கு அவனுடைய பிள்ளை ஆண்டவர் மாற்றிவிட்டார். பயங்கரமான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையை செய்தார். காரணம், அன்னாள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவளுடைய துக்கம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே, எனக்கு மனுஷங்கிட்ட போய் நான் இந்த துக்கத்தை சொன்னால் எனக்கு சமாதானம் கிடைக்காதுன்னு அன்னாளுக்கு அவள் கண்டுபிடிச்சிட்டா. நான் என்னுடைய சொந்த கணவன்கிட்ட நான் போய் சொன்னால் எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காது, எனக்கு சமாதானம் கிடைக்காது, எனக்கு ஆறுதல் கிடைக்காது என்பதை அவள் அறிந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறா. இனிமேல் நான் மனுஷங்க முகத்தை தேடாமல் நான் கர்த்தருடைய முகத்தை தேட போகிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தை நாட போகிறேன்னு சொல்லி கர்த்தரை தேடின உடனே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அன்னாளுக்கு ஒரு நன்மையை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதுக்கு பிறகு அநேக குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் நன்மையினால் அன்னாளுடைய வாழ்க்கையை நிரப்பி ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் அன்னாளை போல நாமும் தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஆண்டவரிடத்தில் வைக்கும் பொழுது, மனுஷங்களிடத்தில் வைக்க வேண்டாம், அல்லது குடும்பத்தின் நபர்களிடத்தில் கூட வைக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நம்ம ஜெபத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நன்மையை காண செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இரண்டாவதாக இந்த தேடுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதாவது கர்த்தருடைய
வசனங்களுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யணும்? தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை அழைக்கிறார். நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் 1வது வசனத்தில், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கொடுத்தோடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது என்னது, இது நீ எங்கே போக சொல்லிடுற, எங்கே போக சொல்லிடுறீன்னு எனக்கு தெரியாது. நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் நீ சும்மா நீ கிளம்பி போன்னு மட்டும் தான் சொல்கிறாரு. நீ இந்த தேசத்துக்கு போ, இல்லை இந்த பட்டணத்துக்கு போ அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நான் உனக்கு ஒரு நீ போ, நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன், அந்த தேசத்தில் போய் நீ குடியிற, அவ்வளோதான் சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் எந்திரிச்சு என்ன செய்ய கீழ்ப்படுகிறான். தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கேள்வி கேட்கல, மறு கேள்வி கேட்கல. உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான். உடனே ஆண்டவரை விசுவாசிக்கிறான். உடனே ஆண்டவரை நம்புகிறான். உடனே ஆண்டவருக்கு செவி கொடுக்குறான். செவி கொடுத்து மறு கேள்வி கேட்காம அவன் அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு அந்த வாக்கு தத்தத்தின்படியே அவனுக்கு சொன்னது மாதிரியே அவன் செல்லுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்து அவனுடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பினார். ஆமென். அநேக ஜாதிக்கு ஆசீர்வாதமாக, அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா மாறுகிறார். அதே மாதிரி ஆபிரகாம் அப்புறம் போகிற வழிகளில் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். இங்கே போ, இங்கே போ, இங்கே போன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு இடமாக சொல்கிறாரு. இதை செய்யாதன்ட்டு அநேக காரியங்களை கொடுக்கிறார். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை ஆபிரகாம் விசுவாசித்து ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தோடு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் இருந்தனால ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் அதிகமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை நன்மையினால் நிரப்பினார். அதே போல் ஆபிரகாமை போல நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆண்டவர் என்ன காரியத்தை சொன்னாலும், ஆண்டவர் என்ன காரியத்தை பேசினாலும் உடனே அதுக்கு மறு கேள்வி கேட்காம டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? விசுவாசிச்சிடணும். டக்குன்னு அதை என்ன செஞ்சிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். அநேக நேரங்களில் என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நம்மளே அதை அலசி ஆராய்ச்சி பார்த்து என்ன செய்யும்? மனசு குழப்பிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அப்படி செய்யக்கூடாதா? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டாருன்னா, நீ இங்கே போன்னு சொல்லிட்டாருன்னா அங்கே போகணுமா, இல்லை இங்கே போகணுமா, இல்லை போவா வேண்டாமா, இருக்கவா, இவங்களை கூப்பிட்டுட்டு போவா, இல்லை இவங்களை இருக்க வச்சுட்டு போவா, எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்யும்? மனசு அப்படி இப்படி நம்ம குழப்பி எடுத்துரும். அப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல அப்படி எதுவுமே நினைக்காம கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட கொடுத்து என்ன செஞ்சுட்டான்? கீழ்ப்படிஞ்சிட்டான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு நம்ம அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? நன்மைகளால் நிரப்பி ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி பாதுகாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை வச்சுட்டு அவனுக்கு அடுத்தது நடக்கிற காரியங்கள்லாம் 17 வயசில் கொடுக்கிறார். அடுத்து தரிசனத்தை வச்சுட்டு அடுத்து நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா தலைகீழாக இருக்கிறது. தரிசனத்திற்கும் அவன் செல்லுகிற பாதைக்கும் அப்படியே தலைகீழாக சூழ்நிலைகள் இருக்கிறது. தரிசனம் கிடைச்சோடனே தூக்கி குழியில் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை தேடுறான். குழியிலிருந்து எடுத்து அவனை விற்று போடுகிறாங்க. இப்போ வேறு தேசத்துக்கு போய் அடிமையாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். தரிசனத்தை யோசிச்சு பார்த்தா, ஆஹா, தரிசனம் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய தரிசனம் இருந்து நான் இப்படி ஒரு குழியிலையும் இப்படி ஒரு அடிமைத்தனமான ஒரு இடத்துலையும் கிடைக்கிறேன்ட்டு யோசிப்பு நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி நினைக்காம ஆண்டவர் அந்த இடத்துல தேடுகிறதற்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்த அடிமையாக போன அந்த இடத்துல ஒரு பாவ சோதனை அவனுக்கு வருகிறது. அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்ன்ட்டு அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு வைராக்கியமாக நின்று யோசிப்பு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். காரணம், தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி தன்னை தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தான். நான் இது செஞ்சால் இது தேவனுக்கு விரோதமானது, ஒரு பயங்கரமான பாவம், நான் இதுக்கு உட்பட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தனால நாட்கள் வந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினார்.
அவன் பயங்கரமான, அவன் நினைத்ததுக்கு மேலாக, அவன் கண்டு தரிசனத்தின்படி அவனை அநேக ஜனங்களுக்கு மேலாக ஒரு அதிகாரியாக, ஒரு தேசம் முழுவதுக்கு ஒரு அதிகாரியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். காரணம், அவனுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயமும் அவன் தேவனோடு இருந்த அவனுடைய அந்த உறவு மாத்திரமே தான். நம்ம அதில் வாசிக்க முடியும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று வாசிக்க முடியும். நம்ம குறித்தும் அது சொல்லப்படும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நம்மளை குறித்தும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லப்படணும். நம்மளும் கர்த்தரோடு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம கூட இருப்பார். நாம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு, நாம் எங்கேயோ ஒரு தூரமாக ஒரு இடத்துல இருந்துட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு இவங்களை என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா எதிர்பார்த்தோன்னா சொல்லவே முடியாது. நாம் கர்த்தரோடு நெருங்கி இருக்கும்பொழுது தான் கர்த்தர் நம்ம கூட நெருங்கி இருப்பார். நாம் கர்த்தரோடு உறவாடும் பொழுது தான் அவரும் நம்ம கூட சேர்ந்து இருந்து எல்லா காரியங்களும் நமக்கு செய்து குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சாரிபாத் விதவையை பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில். எலியாவை அனுப்புகிறார் ஆண்டவர். சாரிபாத்தின் ஊருக்கு போ, அதுக்கு ஒரு விதவை இருக்கிறாங்க, அந்த இடத்துல உனக்கு ஆகாரம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து எலியா போகிறார். அந்த இடத்துல அந்த விதவைக்கு, அந்த அம்மாவுக்கு அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் ஒரே மகனும் இருக்கிறாங்க. அவங்க கையில் இப்போ வேறு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கொஞ்சம் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு மடிந்து செத்து போயிட வேண்டிதான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. எலியா போய் கேட்குறாரு, எனக்கு தண்ணி கொஞ்சம் அப்பம் கொண்டு வான்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா, ஐயா நான் இப்படி சொல்கிறாங்க, நான் இப்படி கடைசியாக நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாகலான்ட்டு இருக்கோம், என்கிட்ட வேறு ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எலியா சொல்கிறாரு, நீ போய் எனக்கு முதல்ல செஞ்சுட்டு வா, அப்புறம் நீ சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அது அந்த வார்த்தைக்கு அந்த விதவை கீழ்ப்படிந்து எலியாவுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். அப்புறம் எலியா சில காரியங்கள் சொல்கிறார். அந்த பஞ்சகாலம், அந்த தேசத்தில் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன செய்யலாம்? எண்ணெய் குறைந்து போகவில்லை, மாவும் என்ன செய்யவில்லை? குறைந்து போகவில்லை. காரணம், அவர்களுக்கு அந்த விதவைக்குள்ளே இருந்த அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். அவங்க சொல்லலை, எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, நீர் ஏன் வந்துட்டு இப்போ ஏன்ட்ட கேட்குறீர் அப்படின்னு அவங்க சொல்லலை. நானும் என் மகனும் இப்போ சாப்பிட்டுட்டு சாகிறது இருக்கோயா, நீர் இப்போ எங்களை துக்கப்படுத்துறதுக்கு இங்கே நிற்கிறீர், அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்லலை, அப்படிலாம் நமக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. இருக்கிறத நான் கொடுக்குறேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு, தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, தீர்க்கதரிசி ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறவர்னு சொல்லி நம்பி கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்பி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நன்மையை கொடுத்து ஆசீர்வதிச்சு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் முழுவதுமாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்தார். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் மனிதர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் மனிதர்களுடைய ஆலோசனையை விட தேவனுடைய ஆலோசனையை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிகவும் நல்லது. ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவ மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் வசனங்கள் மூலமாக நம்ம வாசிக்கும் போது அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், உணர்த்துவார். அந்த காரியங்களுக்கு, கட்டளைகளுக்கு நாம் இருதயத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுத்து கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் பாதுகாக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். 2 காரியங்களை பார்த்தோம். ஜெபம், அடுத்ததாக கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை குறித்து பார்த்தோம். இன்னும் அடுத்தது கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது அவரை ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. கர்த்தரை என்ன செய்யணும்? முழு மனதோடு எப்பொழுது என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். ஆராதனை என்பது நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ சபைக்கு கடந்து வரோம், ஒரு 3 பாட்டு பாடுறோம், அப்புறம் ஒரு பாட்டு பாடி அப்படி ஆண்டவர் ஆராதனை செய்யணும். இது மாத்திரம் ஆராதனை இல்லை, இது ஆராதனையில் ஒரு பகுதி. இதுதான் ஆராதனை என்பது முற்றிலுமாக இது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அது ஆராதனையில் ஒரு பகுதி. பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை நம்ம வார்த்தைகளால் விவரித்து பாடி மகிமைப்படுத்தி இது ஒரு ஆராதனை. இன்னும் ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே அதாவது ஒரு ஆராதனையாக மாற வேண்டும். இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் என்ன காரியங்களை செஞ்சாலும், இப்போ நான் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் அதை கீழ்ப்படிஞ்சு மற்றவங்கள்ட்ட நான் பேசும்பொழுது எனக்கு அந்த இடத்துல கோபம் வருது, ஆனால் நான் அவங்ககிட்ட சமாதானமாக பேசுகிறேன் அப்படின்னா அதுவே ஒரு ஆராதனையாக அது என்ன செய்யும்? மாறும். காரணம், அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நான் கோபப்பட வேண்டிய இடத்துல அவரிடத்துல சமாதானமாக பேசுகிறேன். நான் எரிச்சல் அடைய வேண்டிய இடத்துல நான் என்னை தாழ்த்தி சாந்தமாக அந்த இடத்துல இருக்கிறேன். அப்போ இதுவே என்ன செய்யுது? ஒரு ஆராதனையாக ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று எட்டுகிறது. இதை தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். தவிர நான் இங்கேருந்து கண்ணை மூடி என்னத்தை பாட்டு பாடினாலும் இருதயத்தில் வெறுமையாக இருந்துட்டு கல்லான இருதயத்தை வச்சு நான் என்னத்தை பாட்டு பாடினாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார்.
என் வாழ்க்கையை என்ன செய்யணும்? ஒரு ஆராதனையாக மாறணும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, அங்கே ஒரு தேவையில்லாத காட்சியை நான் பார்க்க வேண்டியிருக்குன்னா, என் கண்களை நான் அந்த காரியத்தை பார்க்காம நான் அதை விலக்கி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னா, அதுவே என்ன செய்யுது? ஒரு ஆராதனையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் எல்லா சின்ன சின்ன காரியங்களும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லா காரியங்களிலும் நான் ஆண்டவருக்கு செய்கிற சின்ன சின்ன காரியங்களும், அது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யுது? அது ஆராதனையாக மாறுகிறது. இதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்குன்னு நான் சபைக்கு வந்து ஆராதிக்கிற தவறுன்னு சொல்லலை. அது நிச்சயமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். சபையில் வந்து ஆண்டவர் உற்சாகமாக என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். சபையில் வந்து ஆண்டவரை உண்மையாக என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்க வேண்டும். நல்ல பாடணும், நல்லா கைகளை தட்டணும். நம்ம ஏதோ உங்க கட்டளை கொடுத்து சொல்லி கையை வைத்துங்க, காலை தூக்குங்க, ஆமாம் அப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்கன்னு சொல்லி அப்படி ஆராதிக்கிறத விட சொந்தமாக நாமளாகவே என்ன செய்யணும்? நானும் என் தேவனும் அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ளே வந்து, அந்த உணர்வுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். ஏதோ இங்கேருந்து சொல்லி நீங்கள் இப்படி பாடுங்க இப்படி பாடுங்க அப்படி சொல்லி ஆராதனை செய்கிறத விட, நானும் என் தேவனை இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கேன். நான் என் தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். நான் என் தேவனை நோக்கி நான் அவரை பாட வந்திருக்கிறேன். அவருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன். அவருக்கு ஆராதனை பலிகளை செலுத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம முழு மனதோடு ஆராதனை செய்யும் பொழுது தான் ஆண்டவர் அந்த ஆராதனையை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம் எப்படியெல்லாமோ ஆராதனை இருக்கிறது. இன்னும் சில இடங்களில் கண்ணே மூடாமல் என்ன செய்கிறாங்க? அவங்க பாட்டுக்கு ஆராதிக்கிறாங்க. கையை தட்ட மாட்டாங்க, தட்டுனாலும் தட்ட மாட்டாங்க, இப்படியே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் திருந்தாத அநேக பேர் இருக்கிறாங்க. இன்னும் நான் சர்ச்சில் கூட சிறு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை கூட சில நேரம் பார்ப்பேன். கண்ணை மூட சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டாங்க? கண்ணை மூடாத நிலைமை இருக்குது. நானும் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4th படிக்கும்போது நினைக்க இந்த இடத்துல நான் உட்காந்துருப்பேன். ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, அப்பா ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உட்காந்து. என் பக்கத்தில் இன்னொருத்தர் யாரோ ஒரு தம்பி இருந்தாப்புல. நாங்கள் 2 பேரும் வெளியே பார்த்துட்டு இருந்தோம். சும்மா கையை தட்டிட்டு வெளியே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இறங்கி வந்து தலையிலே நங்குன்னு ஒரு கொட்டு வச்சாங்க பார்க்கணும். அதுலேருந்து சரி, அதுக்கப்புறம் எனக்கு கொட்டு வச்சது மாத்திரம் இல்லாமல் என் பக்கத்தில் ஒருத்தன் அவனுக்கும் சேர்த்து கொட்டு வச்சுட்டாங்க. பயங்கரமான ஒரு வேதனையான சம்பவம் ஆகி போச்சு. அதுலேருந்து வெளியே நான் தலையை திருப்ப மாட்டேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கேன். ஆமாம், நிம்மட்டும் கர்த்தருக்குள்ளே நிலையிருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதெல்லாம் ஆராதிக்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் பார்க்காம ஒரே மனதோடு என்ன செய்யணும்? ஒரே சிந்தையோட நம்ம அந்த பாட்டை பாடுறோன்னா அந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடணும். ஏதோ கடமைக்காக வாயை திறந்து சும்மா உச்சரிக்கிறது, அந்த எழுத்தை உச்சரிக்கிற மாத்திரம் இல்லாமல் இருதயத்திலேருந்து என்ன செய்யணும்? உணர்ந்து அனுபவத்திலேருந்து அந்த வரிகள் என்ன செய்யணும்? அது வரும்பொழுது அந்த கண்ணிலேருந்து என்ன செய்யும்? தானாக கண்ணீர் வரும். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? உள்ளத்திலேருந்து பாடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து பாடும் பொழுது அந்த வரிகள் என்ன செய்யும்? கண்ணீராகவே மாறிடும். பயங்கரமான ஆராதனையாக அதுக்கு இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமுள்ள அவன் உண்மையான ஆராதனை. எனவே ஆராதனை செய்யும் பொழுது நம்ம உண்மையாக ஆராதனை செய்வோம், உண்மையாக ஆண்டவர் தேடுவோம். ஏதோ சபைக்கு வரும்போது மாத்திரம் ஆராதனை செய்கிறது இல்லை. வெளியே இருந்தாலும், எங்கே நடந்து போனாலும், ட்ராவல் பண்ணாலும், எல்லா இடத்தையும் இருதயத்திலேருந்து என்ன செய்யணும்? பாடல்களை பாடலாம், ஆண்டோடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தலாம். இருதயத்திலேருந்து வெளியே சத்தமாக நம்ம சொல்ல முடியாட்டிலும் சரி. இல்லை எனக்கு பாட்டே தெரியலாம், பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு பாட்டை போட்டு காதில் கேட்டுட்டு அது கூட சேர்ந்து பாடுங்க. இல்லை அதை கேட்டுட்டு அது இருங்க, அது கூட சேர்ந்து அந்த வார்த்தைகளை கவனிக்கவோ அது செய்யுங்க. அதுவே ஒரு ஆராதனையாக ஆண்டவருக்கு மாறுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன், ஆமேன். எல்லா நேரத்துலையும் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? நன்மைகளால் நிரப்புவார். பவுலும் சீலாவையும் பார்க்குறோம். ஆமேன், பயங்கரமாக அடிக்கப்பட்டு காயப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் சென்று ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க? கர்த்தரை பாடி ஆமேன் மகிமைப்படுத்தி பயங்கரமாக அந்த இடத்துல ஆராதனை செய்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக காயம், ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு, கட்டி போடலை, ஒன்றும் பண்ணலை, கட்டப்பட்ட நிலைமையில் அப்படி இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் நான் கர்த்தர் ஆராதனை செய்வேன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அந்த இடத்துல ஆராதனை செய்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்காக இறங்கி அந்த இடத்துல நன்மையை செய்து அவங்கள விடுவிக்கிறார். அந்த இடத்துல அவங்கள கொண்டு ஒரு நன்மை செய்து இன்னொருத்தனையும் புதிய ஒரு குடும்பத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார். காரணம் அவர்கள் செய்த அந்த ஆராதனையின் வல்லமை. ஆராதனைக்கு பயங்கரமான வல்லமை உண்டு. நம்ம ஆராதனை செய்யும் பொழுது தான் பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்கிறோம் என்பதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லா அந்தகார சக்திகளோடு நாம் யுத்தம் செய்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை என்பது ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதமாக நம்ம அதை கருதி கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை நம்மை விட்டு பிரியாத என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆராதனைக்கு சீக்கிரமாக கடந்து வாருங்க.
ஆரம்பத்திலே கடந்து வாருங்க. நம்ம பாடி ஆராதிக்கும் பொழுது தான் ஒரு விடுதலை வரும். நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். ஏன் சொல்கிறோம்? ஆராதனை என்பது மிகவும் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரை நம்ம இந்த பூமியில் ஏற்படுத்தினதுக்கு காரணமே இங்கேருந்து நம்ம அவருக்கு ஆராதனை செய்வதற்கு மாத்திரம்தான். வேறு எந்த நோக்கத்துக்காகவும் ஆண்டவர் நம்மளை படைச்சி இந்த பூமியில் வைக்கல. இங்கேருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இங்கேருந்து அவருடைய நாமத்தை சொல்லி அவர் உயர்த்தணும். இயற்கையெல்லாம் அவரை கூப்பிடுது, இயற்கையெல்லாம் அவரை சொல்லி மகிமைப்படுத்துன்னு பார்க்கிறோம். ஆனால் அதை விரும்புகிறதை காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய நாவிலிருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஆராதனை அதிகமாக கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொற்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனை பலிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதில் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடையும். நம்ம ஆராதிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும். இன்றைக்கி அநேக குறைவு இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, குறைவு இருக்குன்னே சொல்லி புலம்புகிற நாட்கள் இருக்கிறது. அந்த குறைவு இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆராதித்து பார்ப்போமே. கொஞ்சம் ஆராதித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றி ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் என்ன செய்வார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரத்தில் என்ன செய்யணும்? ஆராதனை செய்வதற்கு மறந்து விடக்கூடாது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது என்பதை பார்க்கிறோம். 3 காரியங்களை குறித்து பார்த்துருக்கோம். 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன செய்வார்? குறைவுகளை மாற்றுவார், நன்மையினால் நிரப்புவார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவரை தேடும் பொழுது, கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோடு அவரை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையினால் நிரப்புவார். இன்னும் ஆண்டவரை ஆராதனை செய்து அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவார்னு பார்க்கிறோம். ஆனாலும் இவ்வளவற்றையும் நான் செஞ்சு இது எல்லாத்தையும் நான் என் வாழ்க்கையில் செய்கிறேன், ஆனாலும் இன்னும் எனக்கு குறை இருக்கிறதே. இது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா தான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் ஒழுங்காக தான் ஆராதனைக்கு கடந்து வரேன், நான் ஒழுங்காக தான் சபைக்கு வரேன், ஒழுங்காக தான் தேவனோட உள்ள உறவோடு நான் இருக்கிறேன், ஒழுங்காக தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவருடைய வார்த்தைக்கு நான் கடைப்பிடித்து நான் இருக்கிறேன்னு சொல்லி, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஸ்டில் ஐ ஹாவ் சம் எம்டி ஸ்பேஸ், இன்னும் என் வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை இருக்குது, இந்த ஆசீர்வாதம் மட்டும், இந்த நன்மை மட்டும் இன்னும் என்கிட்ட குறைவாகவே இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறத தவிர வழியே கிடையாது. உண்மையான இருதயத்தோட நம்ம செய்கிற காரியத்தை ஜெபம் பண்ணுறோமா, தொடர்ந்து அவரை தேடுவோம், கீழ்ப்படுகிறோமா, தொடர்ந்து அவரை கீழ்ப்படிவோம், ஆராதிக்கிறோமா, தொடர்ந்து அவர் ஆராதனை செய்வோம். காத்திருக்கிற இருதயத்தோடு அந்த பலனை கர்த்தர் தருவார். காத்திருக்கிற இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ எந்த நன்மை குறைவுபட்டிருந்தாலும் சரி, அந்த குறைவாக இருக்கிற நன்மைகளை வரும் நாட்களில் நிறைவாக மாற்றி கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். யோசேப்பை பார்த்தோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் 17வது வயதில் அவனுக்கு தரிசனம் வருகிறது. அவன் 30வது வயதில் தான் யோசேப்பு அதிகாரியாக ஏற்படுத்தப்படுகிறான். அத்தனை ஆண்டுகள் ஒரு கடினமான பாதைகளுக்குள்ளே செல்லுகிறான். ஆண்டவரை குறித்து அவன் கேள்வி கேட்கல. ஆண்டவர் நீங்கள் தரிசனம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி போயிட்டு இருக்கிறேன்னு கேள்வி கேட்கல. அத்தனை வருஷங்களும் அவன் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். அந்த காத்திருக்கிற நேரத்திலும் யோசேப்பு சோர்ந்து போகலை. நான் இவ்வளோ தூரம் காத்திருக்கிறேனே, இவ்வளோ தூரம் நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேனே, இவ்வளோ தூரம் பாவத்திற்கு விலகி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் நன்மையே வரலையே, ஆனாலும் என் வாழ்க்கையில் சமாதானமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் என் வாழ்க்கையில் உயர்வே கிடைக்கலன்னு சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல கலங்கி போகலை, கவலைப்படலை. அவன் கர்த்தருக்கு தொடர்ந்து காத்திருக்கிறான், கீழ்ப்படிந்து இருக்கிறான். கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு யோசேப்பு நல்லா அறிந்திருந்தனால கர்த்தருக்கு காத்திருக்கிறான். அவன் காத்திருந்ததின்படியே கர்த்தர் அவனுக்கு பயங்கரமான அற்புதத்தை செய்து அவனை விடுவித்து அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் அவனை என்ன செஞ்சார்? ஏறி உட்கார பண்ண வச்சார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்வோம். ஜெபிக்கிறோமா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கீழ்ப்படுகிறோமா, தொடர்ந்து கீழ்ப்படிவோம். ஆராதனை செய்கிறோமா, தொடர்ந்து ஆண்டவர் ஆராதனை செய்வோம். எல்லா காரியங்களும் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி காத்திருக்கிற இருதயத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவையில் என்ன செய்வார்? கொடுத்து போஷித்து உடுத்து வைத்து அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவர் ஆராதிப்போம், நல்லா ஆண்டவர் ஊக்கமாக இன்னும் அதிகமாக தேட, நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஒரு ஸ்டெப் உடனே போய் அடுத்து நான் ரொம்ப 100% பெர்ஃபெக்டாக ஆண்டவரை தேடணும் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. கொஞ்சம் ஒரு சிறிய முயற்சியை எடுத்து நான் ஒரு படியில் இன்னொரு படிக்கு, நேற்று இந்த அளவில் இருந்தேன், இன்னைக்கு அடுத்த அளவுக்கு நான் செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் வைராக்கியம் ஆண்டவரை தேட விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவன் எலியாவை போஷித்த தேவன். அவன் ஒவ்வொரு நாளும் என் தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் குறைவு எப்படி மாறப்போகுது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கலாம். ஆனால் எலியாவை அந்த இடத்துல கொண்டு ஆண்டவர் காகத்தை அனுப்பி போஷிக்கிறார். அடுத்து சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே அவனை எலியாவை ஆண்டவர் போஷிக்கிறார். அதே போல் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார், போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய ஒரு குறை இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குறை இருக்குது, இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும், இந்த குறையெல்லாம் நிறைவாகிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு எளிதான காரியம். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு எல்லாமே ஒரு சிம்பிளான காரியம். எவ்வளோ பெரிய குறை இருந்தாலும் விரைவில் சீக்கிரமாக துரிதமாக அதை நன்மையாக மாற பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். அதுக்குன்னு ஆண்டவர் எலியாவை காகம் கொண்டு போஷித்தாரு, அதுக்குன்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணிட்டு காலையில் கதவை திறந்து காக்கா வருதான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. காலையில் கதவை திறந்து காக்கா வருதான்னு பார்த்தா என்ன செய்யாது, நம்ம வீட்டுக்கு காக்கா வராது, வேறு ஏதாவது தான் வந்துட்டு போகும். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காகத்தை கொண்டு பயன்படுத்தி எலியாவை போஷித்தார். அதே மாதிரி நமக்கும் காக்கா வரும்ன்ட்டு நான் ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே நேற்று ஃபுல்லாக ஜோம் பண்ணேன், இன்னைக்கு காலையில் காக்கா வரும்போது தான் வரலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா ஆண்டவர் நம்மளை தான் திட்டுவார். அப்போ என்ன செய்யணும், நமக்கு வேறு விதமாக வேறு வழிகளில் ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார் என்று நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது, ஆண்டவர் எனக்கு உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணுறேன், காலையில் நான் பீரோவை திறந்து பார்த்தேன் உள்ளே ஒரு கட்டு பணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா பணம் கட்டு உள்ளே இருக்குமா? ஆண்டவர் என்ன பரலோகத்தில் நோட்டை அச்சு அடிச்சுட்டு இருக்காரு கட்டத்துக்கு உள்ளே போடுறதுக்கு? அப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் இல்லை என்ன பேங்க்கில் இருந்து ஆண்டவர் கொள்ளை அடித்தா பணத்தை நமக்கு கொடுக்க முடியும் ஒரே நைட்டில் நம்மளுக்கு தூக்கி வீட்டில் கொண்டு பைய போடுறதுக்கு? அப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் நேர்மையான வழியில் அவருக்கு சித்தமான வழி எதுவோ அந்த வழியில் தான் ஆண்டவர் என்ன செய்வார், நன்மை செய்வார். நமக்கு மனசில் நிறைய தோணும், நமக்கு இந்த வழியில் அற்புதம் செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி எனக்கு என் தேவை சந்திக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், இப்படி எனக்கு இந்த குறைவு மாறி இதில் எனக்கு ஒரு நன்மை கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு நமக்கு மனுஷ மூளையில் பயங்கரமான ஐடியா நமக்கு தோணும். ஆமாம், இந்த சிறிய மூளையை வச்சே நமக்கு இவ்வளோ தோணுதுன்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். ஆமீன். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. நம்ம எண்ணுகிற நம்முடைய புத்திக்கும் மேலாக அறிவுக்கும் மேலாக பயங்கரமான காரியங்களை செய்து நமக்கு நன்மையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம், தொடர்ந்து அவரை ஆராதனை செய்வோம், தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். ஆமென். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மை செய்வார். நம்முடைய சொந்த முயற்சி எடுக்க வேண்டாம். எப்படி ஒரு சிங்கத்தை பார்த்து அந்த சிங்கம் தன்னுடைய சொந்த முயற்சினால் தன்னுடைய பலத்தினால் தன்னுக்கு இறையை தேடி போனாலும் இறை கிடைக்காம போகிறது. அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சொந்த முயற்சி எடுத்து நான் இதை அடைஞ்சிருவேன், நான் இதை பெற்று கொண்டுருவேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் ஆள் பலம் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் இந்த செல்வம் இருக்குது, இதை வச்சு நான் சென்று நான் இதை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும், தோல்வி தான் வரும். சிங்கம் பட்டினியாக கிடந்தது போல் நமக்கு அந்த இடத்துல ஒரு வெறுமை தான் கிடைக்கும். ஆனால் அடுத்த அந்த வசனத்தில் அடுத்து சொல்லப்பட்டது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறது. நம்முடைய காரியத்தை நாம் செய்யாமல் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அடங்கி இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் உண்மையாக வாஞ்சியாக இன்னும் ஒரு ஸ்டெப் ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது, காத்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார், நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்வார், ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்து எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளோ யுத்தங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் ஏற்பட்டாலும் சரி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருந்து அவர்களை மறைத்து அவர்களை வேலி அடைத்து பாதுகாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென், 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 ஆமென். இன்னும் நான் உண்மையாக தேடுகிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆமென். ஒருவேளை நான் இன்னும் அதிகமாக தேடுகிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு குறைவு இருக்கிறதப்பா, ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு நன்மை குறைந்து போயிருக்கிறதப்பா,
ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு வெறுமை இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் அதுக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. நீர் கைவிடாத தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வாதங்களால் நிரப்பி ஒரு குறைவில்லாமல் வழி நடத்தி செல்ல நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் உம்மை அதிகமாக தேடுவதற்கு, இன்னும் உம்மை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை தாருங்கன்னு கேளுங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய நன்மை குறைவுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் நானாக கூட இருக்கலாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய சுயமாக இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை நான் ஆண்டவரை சில இடங்களில் தேட மறந்திருப்பேன், சில இடங்களில் கீழ்ப்படிய மறந்திருக்கலாம், சில இடங்கள் ஆராதனை செய்ய மறந்திருக்கலாம் ஆண்டவரே. அவைகளை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களுக்குள்ள நான் வருகிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களை தேடுறேன் ஆண்டவரே. ஆமாம், இன்னொரு ஸ்டெப் நான் முயற்சி எடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களை தேடுறதுக்கு, உங்களை சார்ந்து இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் நான் உங்களை நம்பி இருக்கிறதுக்கு என்னுடைய அடியை எடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நீர் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர் அப்பா. நீர் கீழ்ப்படிதைகளை கவனித்து அதற்கு நன்மை செய்கிற ஆண்டவர் அப்பா. நீர் நல்லவர். நீர் ஆராதனைகளை கவனித்து அதற்கு நன்மை செய்கிற ஆண்டவர் அப்பா. ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து சிங்கத்தின் கெபியிலேயும் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்து தானியேலை பாதுகாத்தீரப்பா. காரணம் அவன் ஜெபிக்க உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்த ஜெப வாழ்க்கை எங்களுக்கும் வரட்டும் ஆண்டவரே. அந்த ஜெப வாழ்க்கை எங்களுக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் எங்களுக்கும் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்து, ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க அந்த இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினால் அவனை மேன்மேலும் ஆசீர்வதித்து பூமியின் எல்லா ஜாதிகள் மத்தியில் அவனை பெரியவனாக்கினீர் இயேசுவே. அவனை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றினீர் ஆண்டவரே. அதே போல நாங்களும் அப்பா எங்களை கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எங்களை கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் ஆராதனை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்துமே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை நீர் விடுவித்தீர். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் மூலமாக நன்மைகளை பெருக பண்ணினீர் ஆண்டவரே. ஆமென். நாங்களும் ஆராதனை செய்யறதற்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல காத்திருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. அவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் தரிசனங்களும் எங்களுக்கு இருந்தாலும் அது நிறைவேறாமல் இருக்கும் என்றால், அது எவ்வளவு காலம் தாமதித்தாலும் நாங்கள் அதற்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். குறைவில்லாமல் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. ஆமென். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்காக நடக்கும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன நினைச்சிருந்தாலும் அது நன்மைக்காக நடக்கும் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து உம்மை தேடுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் குறைகளை மாற்றி எங்கள் வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பி, ஆமென், இன்று இருக்கிற நிலைமையை காட்டிலோ இனிமேலும் பெரிதானவைகளை காண்பதற்கு, ஆமென், இனிமேலும் பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, இனிமேலும் பெரிதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இனிமேலும் பெரிதான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறப்பா, நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவதற்கு, கீழ்ப்படிந்திருப்பதற்கு, உம்முடைய வசனங்களுக்கு செவி சாய்ப்பதற்கு, உமக்கு காத்திருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண நீர் வல்லமை உள்ளவர். நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்த வல்லமை உள்ளவர். நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர் அப்பா. எஸ் 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 ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு காத்திருக்கிறேன். ஆமென். உங்க முகத்தை நாங்கள் தேடுகிறோம். ஆமென். ஏதோ மனுஷங்க முகத்தை நாங்கள் தேடவில்லை. ஆமென். எங்களுடைய சொந்த பலத்தை நாங்கள் சார்ந்திருக்கவில்லை. உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து, பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்.
எங்கள் குறைவுகள் எல்லாம் மாற்ற நீர் வல்லமை உள்ளவர் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்களை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென் அப்பா. ஆமென். இதிலும் பெரிதானவைகளை காண்பதற்கு, இதிலும் மேன்மையானவைகளை காண்பதற்கு கர்த்தர் எங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிய கிரியைகளை செய்வதற்கு நீ போதுமானவர் அப்பா. ஆமென். கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அதை அசட்டை பண்ணாத தேவன், கொஞ்ச நம்பிக்கை கொஞ்ச வைராக்கியம் இருந்தாலும் அதை தள்ளிவிடாத தேவன். எங்க வாழ்க்கையை நன்மையினால் நீர் நிரப்புகிறதற்காக நன்றி. எங்க வாழ்க்கையை ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி எல்லா சரீர ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுத்து கர்த்தருக்குள்ள வளர செய்கிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்க முகத்தை தேடணும் ஆண்டவரே. தானியேலை போல எல்லா நேரத்திலும் உங்க முகத்தை தேடணும் ஆண்டவரே. ஆபிரகாமை போல எல்லா இடங்களிலும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லா இடங்களிலும் உமக்கு ஆராதனை செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். ஒரு பவுல் சீலாவை போல நெருக்கப்பட்ட இடங்களிலும் ஆண்டவரே, காயப்பட்டு இருக்கிற வேதனைப்பட்டு இருக்கிற இடங்களிலும் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு யோசேப்பை போல காத்திருந்து உமக்கு செவி சாய்த்து நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்க வாழ்க்கையை நாங்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்மை தேடுகிற நபர்களை ஒருபோது கைவிடாத வெட்கப்படுத்தாத தேவன். ஆமென். அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனப்பா. ஒரு நாட்கள் எங்களுடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்தப்பா. எங்கள் குறைவைகள் எல்லாம் நீர் மாற்றி விடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசி நடைபெற்ற அன்புக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.